இன்றைக்கி ஹெல்த்தியான வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4-5 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்துக்கிறேன். கருகு விட்டுறாதீங்க, கருகாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணால் வாழைத்தண்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வாழைத்தண்டில் கூட்டு பொரியலில் கொடுத்தா சாப்பிட மாட்டுறாங்கன்னா இது மாதிரி சட்னி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வாழைத்தண்டு இருக்குதுன்னு தெரியாமே பசங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்தளவுக்கு வாழைத்தண்டு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு இதில் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலையோட இதையும் சேர்த்து ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிட்டு காமிக்கிறேன். எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்ல டேஸ்டியான வாழைத்தண்டு சட்னி ரெடி.